வா, இப்பதான் உங்ககிட்ட கொஞ்சம் நிம்மதியா பேசலாம். கிருஷ்ணா, நான் பிராங்கா ஒண்ணு சொல்லட்டுமா? எனக்கு உங்க வீடு பார்க்கும்போது அந்த மாதிரி வீட்டுல இருக்கணும்னு தோணுது. கதவு சாத்திதான் இருக்கு. சாரி, நான் ஓப்பனா அசிங்கமா பேசுறேன்னு நினைக்கிறேன். நான் இப்படி பேசுறது உங்களுக்கு பிடிக்கலன்னு கூட நினைக்கிறேன். கரெக்டா? கிருஷ்ணா, நான் உங்க குடும்பத்துல உறுதியா இருக்கணும். உங்க வீட்டுல உங்க மாமியார் கூட சமயக்கட்டுல உட்கார்ந்து வீட்டு வேலை செய்யணும். அப்புறம் உங்களை மாதிரி அழகா இன்டெலிஜென்ட்டா ஒரு குழந்தை பெத்துக்கணும். எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே வேண்டாம். வாழ்க்கை பூரா அந்த குழந்தையோட சந்தோஷமா இருந்துருவேன். I'm a lonely person. அதனால இந்த பெல்ட் எங்க வாங்குனீங்க? இங்கதான் மெட்ராஸ். Can you see it? இப்போல்லாம் இந்தியால நல்ல நல்ல பொருள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சுட்டுச்சு. Hi, Manas. Sorry, I'm disturbing you. Sorry. Into finance Muruga vandukar. She was working with you before. Just 5 minutes, eh? Come on. நான் இப்ப வந்துடுறேன். 5 minutes. நீங்க எங்கே போகணும்? எங்கே போகணும்? Promise? Promise. டேய், என்னடா இது? அக்காளும் தம்பியுமா உருளைக்கிழங்க வாயில போட்டு வரீங்களா? 5 நிமிஷம் பொறுத்துக்கங்களேன், அப்பா வந்துட்டோம். பாவம் மாப்பிள முத நாள் அதுமா எத்தனை வேலையோ. நான் சாப்பிட பாட்டி, அவன் வாயில அள்ளி அள்ளி போட்டுக்கிறான். ஏண்டா, என்னடா இது? தூக்கம் வந்து பாட்டி, அதனால தான் பாட்டி சாப்பிட்டேன். கொஞ்ச நேரம் பொறுத்துக்கப்பா, அப்பா வந்துட்டோம். சிக்கன். வாங்க. அங்க கூட்டமா இருக்குன்னு தான் நீங்க வந்தேன். அப்புறம் என்ன வைக்கும்? வாங்க. இல்ல, இப்படி தோட்டத்துல ஐ மீன் அவுட்டோர் ஷூட்டிங்லாம் எனக்கு பழக்கம் இல்ல. அப்போ நான் மட்டும் அப்படிப்பட்டவளா? என்னென்ன சீப் கேஸ் நினைச்சீங்களா? முருகன், உங்களுக்கு கல்யாணம் படிக்கிற பாக்கியம் தான் எனக்கு கிடைக்கல. உங்களை மாதிரி இன்டெலிஜென்ட்டா உயரமா ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டா. யாரு? ஓ, மிஸ்டர் கிருஷ்ணா. யாரு? மிஸ்டர் முருகன். கிருஷ்ணா, கிருஷ்ணா, 1 minute please. கிருஷ்ணா, 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 கிருஷ்ணா. God. காலையில எத்தனை மணிக்கு வண்டி அனுப்பணும் மஞ்சுமா கேட்க சொன்னாங்க சார். வரவே வேணும், அந்த சங்காத்தமா வேணாம். ஓ, யார்? நான் தான். இருட்டுல தெரியல. கதவா? கவலைப்படாதீங்க, நான் பூட்டிக்கிறேன். பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? கழட்டு கட்ட சாப்பிட்டா என்ன, சாப்பிடாட்டி என்ன? நீங்க சாப்பிட்டீங்களா? அது இல்ல, வெறும் வயித்தோட படுக்க கூடாது, சாப்பிட வாங்க. இல்ல பார்ட்டில அந்த சிக்கன் இருக்குன்னுலாம். ஓஹோ, சாப்பிட்டீங்களா? நீங்க வருவீங்கன்னு பிள்ளைங்க எல்லாம் பசியோட காத்துக்கிட்டு இருக்கு. அதனால என்ன, வளர்ற பிள்ளைங்க ஒரு நாள் பட்டினி கிடந்தா என்ன?
நீங்க போய் படுங்க. பாடி கண்ணு போதுங்க பாடி. இன்னும் கொஞ்சம் உள்ள கண்ணு போடுங்க. போதும் படுத்துங்க. போதும் போதும். காலை என்னடா இது? என்ன ரொம்ப அடிபட்டுச்சுடா? பசிக்குதா? சாப்பிடுறியா? சரி. ஏய் ஏய் எங்க சாப்பிடு. ஏய் ஒரே தாகமா இருக்குல்ல மாப்பிள? பேயா தாகம் இருக்குது இல்ல? 5 மணிக்கு முழிப்பு வந்திருக்கு. இனி திரும்ப படுக்கிறதுக்கு 6 மணி ஆகும். எந்திரிக்கிறதுக்கு 8 மணியோ 9 மணியோ. பிள்ளைங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயிடும். மாப்பிள, சின்ன பிள்ளைக்கு புத்தி சொல்ற மாதிரி சொல்றாளே இந்த கல்வின்னு நினைக்க வேண்டாம். இல்லம்மா இல்ல, நல்ல புத்தி சொல்லுங்க. நேற்று ராத்திரி கொஞ்சம் புத்தி வந்துச்சு, இன்னைக்கு மீதியும் வர. ஐயோ, என்ன ஆச்சு இப்போ? அந்த மஞ்சு பொண்ணு அவ்வளவு நல்ல வெள்ளம்மா. சரி, அதுக்கு என்ன இப்போ? அதுக்காக நீங்க? ஓஹோ, இல்ல இல்ல இல்லம்மா, நீங்க என்ன நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கலமா. அவங்க பிள்ளைங்க கிட்ட பிரியமா இருந்தது, உங்ககிட்ட மரியாதை. சரி, இனி இந்த வீட்டுல நான் ஒரு மாமியாரா இருக்கிறது சரியில்லை. ஐயோ அம்மா, நீங்களும் போயிட்டாங்க. என் பொண்ணு செத்து புல்லு முளைச்சு போச்சு. இன்னும் ஏன் நான் மாமியாரா இருக்கணுங்கிறேன். உங்க அப்பாவும் சாகும்போது உங்க கைய பிடிச்சு என்கிட்ட கொடுத்து பிள்ளையா நினைச்சுக்கணும்னு சொன்னாரு. நான் நினைக்கலையே. இல்லம்மா, அப்படி இல்லம்மா. அப்படித்தான். அம்மாவா இருந்திருந்தா பொண்டாட்டி செத்த மறுமாசமே இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு பொண்ணு பார்த்திருப்பனே. இப்போ உனக்கு கெட்டு போல. அம்மா, இனிமே சத்தியமா இந்த மாதிரி பேப்பர்ல மணமகள் தேவைன்னு கொடுக்கறாங்களே, அப்படி கொடுத்தானே. என்னம்மா நீங்க 2 பிள்ளைகளை வச்சுட்டு ஊர்ல சிரிப்பாங்கம்மா. எந்த ஊர்லயும் சிரிக்க மாட்டாங்க, அதுவும் இந்த பட்டணத்திலயா? அப்பா, இப்பதான் என் மனசுல இருக்க பாறை நீங்குச்சு. இனிமே தூக்கம் வராது. காப்பி குடிக்கிறீங்களா? காப்பி போட்டு கொண்டு வரேன். இன்னைக்கு பொழுது நல்லபடியா விடுஞ்சிருக்கு. இல்ல குடு. இல்ல சார், பாருங்க, போய் நான் என்ன பாக்க. சந்தேகப்படல. கணக்கு வழக்கெல்லாம் நானும் பார்க்கணும்னு சொல்றேன். ஏன்னா நானும் தஞ்சாவூர்ல வியாபாரம் தானே படிக்கிறேன். ஐயே, இது அந்த மாதிரி வியாபாரம் இல்ல, கொட்டப்பாக்கி வியாபாரம். இது பெரிய வியாபாரம். மஞ்சு யாரு? ஒரு சோக்கரி, படி ஒர்க்கர். அவன் நடத்த சரியில்லைன்னு நான் என்ன சார் பண்ண முடியும்? எஸ், கம் இன். எக்ஸ்கியூஸ் மீ சார், am I disturbing you? நீ பண்ண வேண்டிய டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே பண்ணியாச்சு. இந்த மாசம் சம்பளம் கேஷ் கிட்ட வாங்கிட்டு வெளியடா. யூ ஆர் ஃபயர்ட். என்ன சார் திடீர்னு? கேள்வி எல்லாம் கேட்காதே. கம்பெனி டிகிரிட்டி ஒன்று இருக்கு, நீ டேமேஜ் செஞ்சுட்ட. நேத்து பார்ட்டில இவரோட பிஹேவியர் போஸ்க்கு பிடிக்கல. சார், நேத்து அவர் என்கிட்ட நடந்துக்கிட்டது எப்படின்னு அவரை கேட்டீங்களா? ஏய், என்ன பேச? சார் இருங்க. ஏய், என்ன பேசுறேன்? கெட் அவுட். சார், நான் சொல்றது. ஐ சே கெட் அவுட். அவளுக்கு பணத்தை கொடுத்து அனுப்பு. யாருக்கா? முண்ட மஞ்சுக்கு. போதுமா சார்? இந்த
பாருங்க, அந்த பொண்ணை நான் டிஸ்மிஸ் எல்லாம் பண்ண சொல்லல. அவன் நடத்த சரியில்லை, அவ்வளவுதான் நான் சொன்னேன். அதான் சார் முக்கியம். பொண்ணுக்கு அதானே முக்கியம். அது இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் அந்த கழுதை வச்சுக்கலாமா? வேற கழுதை பாப்போம். இனி அவளுக்கு இங்க இடமே இல்லை. நன்றி கெட்ட நாய். நீங்களும் வாங்களேன், பேங்க் போலாம். நாங்க பாஸ்போர்ட். இல்ல வேணாம், எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு. நீங்க போயிட்டு வாங்க. நேத்து சாப்பிடாமலே போயிட்டீங்களே சார். இனிமே தண்ணி போடும்போது நல்லா சாப்பிடணும். வேணாம் ஜாமி, இனிமே நான் தண்ணியை போடுறதா இல்ல. தட்ஸ் கரெக்ட். பிடிக்கலன்னு செய்யக்கூடாது. இவன் கண்டிப்பா ஃப்ராடு சார். இத்தனை கம்பெனி இருக்காங்கிறதே டவுட். மெட்ராஸ்ல நாங்கெல்லாம் இருக்கிறச்ச நீங்க எப்படி சார் இந்த மாதிரி ஆள் கிட்ட போய் மாட்டீங்க? உங்களுக்கு பிசினஸ் பண்ணோம்னு நாங்க வந்து பண்ணி கொடுக்க மாட்டோமா? காவிரி கரை ஓரத்தில் ராஜா மாதிரி கையை சொடக்குனா எத்தனை பேர் நாங்க ஓடி வந்து உங்க விஷயத்தெல்லாம் பாத்துக்கிறதுக்கு இருக்கோம். நீங்க எப்படி சார் இந்த மாதிரி ஆள் கிட்ட போய் மாட்டீங்க சார்? நிலைமை முத்துறதுக்குள்ள போலீஸ்ல சொல்றதுதான் நல்லது சார். படிச்சவர் நீங்க எப்படி சார் பவர் ஆஃப் அட்டர்னில கையெழுத்து போட்டு சிண்டு அவன் கையில கொடுத்துட்டீங்க? அது என் தப்பு தான் சார். அம்மா அப்பவே சொன்னாங்க இதெல்லாம் வேணாம்னு. சரி, அதை விடுங்க. ஏன் தம்பி, பேங்க் பாஸ்புக் எல்லாம் மாப்பிள்ளை கிட்ட தான் இருக்கு. அந்த பணத்தெல்லாம் வெளியே யாரு? நீங்க இருங்க. காவேரி, அது யாருன்னு பாரு. வெளியே எடுத்துட்டா பாத்து. சாரி சொல்லு. அம்மா சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. போலீஸ் கம்ப்ளைண்ட்னு போயிட்டா அக்கவுண்ட ஃப்ரீஸ் பண்ணிடுவான். அப்புறம் ரொம்ப சிக்கல் ஆயிடும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, பேங்க்ல இருந்து பணம் வந்த உடனே என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. இந்தாங்க, தூக்கி போடுங்க சார். சாரி, சைதாப்பேட்ல எனக்கு ஒரு கேஸ் இருக்கு. நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். என் போன் நம்பர் கொடுத்தேன்ல உங்களுக்கு. தனியா வை லெட்டர். சரிங்க. சரி சார். இந்த சிவில் ஃபேக்டரி வேற பேங்க்ல கேரண்டியா கொடுத்துருக்கோம். அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல, கவலைப்படாதீங்க. குயிக்கா மூவ் பண்ணிட்டீங்கன்னா கோழி அமுக்குற மாதிரி அமுக்கிடலாம். நான் வரட்டுமாமா? சார், உங்க ஃபீஸ் எவ்வளவு? என்னது? சும்மா இருங்க சார். வரமா? வரேன் சார். சரி. கடவுளே, ஒண்ணும் ஆகாது. மணமகள் தேவை என்ற உங்கள் விளம்பரம் கண்டேன். என் பெயர் யமுனா. ஏய், ஆஸ்பத்திரி ஒன்றில் ஏய், நர்ஸாக ஏய், பணிபுரிகிறேன். இவ- என் உயரம் 5 அடி 3 அங்குலம். +2 கொண்டாங்க, கொண்டாங்க. பாத்து பாத்து. அப்பா, எனக்கு இந்த யமுனா தான்ப்பா பிடிச்சிருக்கு. பாட்டிக்கும் பிடிச்சிருக்கு. எனக்கும் பிடிச்சிருக்குப்பா. உங்க கல்யாணம் ஆனவனா எனக்கும் கல்யாணம் பண்ணுவீங்கப்பா. உக்கும். ஆமா மாமா, உனக்கும் பத்திரிக்கையில விளம்பரம் கொடுக்கலாம். மாப்பிள்ள 2 அடி உயரம், மூக்கொழுகி கோழி முட்டின்னு. பாருங்க படிக்கிறோம். ஏய், 2 பேரும் எந்திரிச்சு போங்க. அதே பிரச்சனை தரமா பேசிக்கிட்டு பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கோம்ல. நமக்கு வேலை இல்லாம பண்ணிடுச்சுங்க. ஆமா, நானே இது இவங்க கிட்ட ஐயோ, பேங்க்குக்கு போகணும். நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். அம்மா, போயிட்டு சாப்பாடு நேரத்துக்கு வந்துடுறேன். சரி. அது பார்த்தா பிடிச்சிருக்கு. இருந்தாலும் இன்னொரு வாட்டி. ஆமா ஆமா, நானும் பிள்ளைகளும் பார்த்தா போதுமா? நீங்களே பார்த்து முடிவு பண்ணுங்க. வச்சுங்க வச்சுங்க, இன்னொரு காப்பி இருக்கு, வேணுமா? இல்ல, நான் வரேன். வந்துடுறேன். இங்கே சரி சார். என்ன மேடம், பணத்தோட தப்பிச்சு போலான்னு பிளான? பெட்டியில எவ்வளவு வச்சிருக்கீங்க? உன் பெட்டியில என்ன இருக்கு?
நிறைய இடம் இருக்கு. நீங்க சுருட்டிட்டு போன பணத்தை எல்லாம் திருப்பி எடுத்துட்டு போய் பொட்டையை தர. திறக்கிறேன், நல்லா பாத்துக்க. என் பொட்டியும் காலியா தான் இருக்கு. அவன் ஒன்னே ஏமாத்திட்டா, என்ன ஏமாத்திட்டாயா? போயா போ போ. இதெல்லாம் இங்க எழுதாத சட்டம். எதுதான் ரெமிஷன் கரெக்ட். ரெமிஷன் தெரியுமா? உன் தண்டனை காலத்துல பாதி அனுபவிச்சா போறோம். உனக்கு 4 வருஷம் இல்லையோ 2 வருஷத்துலயே முடிஞ்சு போயிடும். காந்தி பிறந்த நாள், சிஎம் பிறந்த நாள், இதுல எல்லாம் கொஞ்சம் நிமிஷம் கிடைக்கும். அப்புறம் ஜெயிலர் கருணையும் இப்ப வந்து சண்டப்பட்டான இந்த துலுக்கான கருணையும் இருந்தா 30% தண்டனையோட வெளியில போயிடலாம். ஆமா, அதனால எதுலயும் தலையிடாம வாயும் அத்தையும் பொத்திண்டு தேமேன்னு இருக்கணும். ஆமா, அது எப்படி சார் இருக்க முடியும்? எதுக்கு இருக்கணும்னு கேக்குறேன். ரொம்ப அநியாயமா இருக்கு சார். நமக்கு எதுக்கு இதெல்லாம் கிருஷ்ணா? அடிச்சதுல அந்த ஆளுக்கு பொட்டுன்னு உயிர் போயிருந்தோன்னு அப்ப இதெல்லாம் யாராவது ஒருத்தர் உட்காந்து இருக்கு வந்துட்டோம். நான் ஐரே, உன் சிஷ்ய பிள்ளைக்கு ஈவு இறக்கம் மனிதாபம் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. பேர் என்ன? மகாத்மா காந்தியா? இல்ல, கிருஷ்ணசாமி. நான் ஐரே, ரூம்ல சமைச்சு சாப்பிட்டு உன் கொழுப்பு ஜாஸ்தி ஆகி போச்சு. அந்த கொழுப்பு உன் சிஷ்ய பிள்ளைக்கு தெத்திக்குச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ரொம்ப ஒல்லியா இருக்க, சாப்பிடு போ. ஐயரை என்ன நான் வச்சு வைக்கல, நீங்க சாப்பிடு. தாடா ஈரோ எனக்கு அல்சர் சாப்பிடல. எனக்கு சாப்பிடுறது ஆயிரா, எங்க வைக்கணுமோ அங்க வைக்கிறான். சாப்பிடு. யார் இங்க சகோதர பாச காட்டாதீங்க. ஒரு நாள் சாப்பிடலாம் ஐயர் ஒன்னும் ஒல்லியா ஆட மாட்டார். சரி, இருங்க ஐயரை, நான் போய் ஏதாவது சாப்பிட கிடைக்குதான்னு பார்த்து. வாடன் வாடன். ஒன்னும் பிரயோஜனம் இல்லை கிருஷ்ணா. துடுக்கானமா கொக்கா என்ன வதைக்கணும் தீர்மானம் பண்ணிட்டான். விடுவனா? முடியலையே முடியலையே. வயத்து வலி தாங்க முடியலையே. இருங்க. ஐயோ 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 ஐயா, யாராவது வாங்க, ஐயருக்கு உடம்பு சொல்லுங்க. ஐயா ஐயா சார், அதுதான் ஒரே வழி. ஐயா யாராவது வாங்க, ஐயருக்கு உடம்பு முடியலைங்க. வேண்டாம் நீ கிருஷ்ணா அடிக்காத ஐயா, அடிக்காத கிருஷ்ணா வரக்கூடா. நீங்க பாருங்க. சார் எடுத்துற. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? யாருக்கும் ஒண்ணும் குறை இல்லையே? ஏதாவது குறை இருந்தா தைரியமா கேட்டுக்கிறோம். ஒன்னும் பயப்பட வேணாம். என்ன என்னையா? ஒண்ணும் இல்லையா, ஐயருக்கு உடம்பு சரியில்லை அதானே? அது ஒண்ணு இல்லையா, நேத்து ஐயருக்கு சோறு கொடுக்காம பட்டி போட்டாங்க ஐயா. அவர் வச்சிருந்த சோறையும் எடுத்து கக்கூசுல கொட்டிட்டாங்க. அவர் ராத்திரி எல்லாம் வயிற்று வலியால ரொம்ப அவஸ்தைப்பட்டாரு. மருந்து வேணும்னு கேட்டதுக்கு
என்னையும் அது பரவாயில்லைங்க, அவரை அடிச்சு அவர் உயிர் இப்ப பரவாயில்ல, செத்த தேவையில்ல. என்னடா ரெமிஷன் கட் பண்ண கழுத இன்னும் 6 வருஷம் தான் இருக்கு. ரெமிஷன் கட் பண்ணா 8 வருஷம் ஆடும், ஞாபகம் வச்சுக்க. ஆமா ஒழுங்கா தானே இருந்த, என்னாச்சு உனக்கு? இல்லைங்கய்யா, எனக்கு விஷயமே தெரியாது, சும்மா தான் டாட்டா பண்ண நினைச்சு. இல்லைங்க, அவனுக்கு கொஞ்சம் தகராச்சு. எர்தராஜ். எஸ் சார். அந்த வைத்தியம் பக்கம் ஏற்பாடு பண்ண. சரி சார். ஏய் ஏய் உட்காரியா? வாங்க. நீ வாங்க கூட. உனக்கா நான் நேரத்தில் எழுதி போட்டு உன் தண்டனை குறைக்கிறதா என்ன பாடுபட்டு இருக்க ராஸ்கல்? நீ போட்டு ஒரு இஷ்டப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க.